இன்னும் எத்தனை நாளைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல்னு செஞ்சு சாப்பிட்றது? புளி சாதம்லேருந்து பிரியாணி வரைக்கும் தொட்டு சாப்பிட ஃபஸ்ட் கிளாஸான வெங்காய பரிமளம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் கசகசா, 2 லவங்கம், 2 பீஸ் பட்டை, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். பச்சை கலர் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் தனியா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கணும். அப்படின்னா வெங்காய பரிமளம் ரெடி. நான் இன்றைக்கி லெமன் சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.